மாதிரி அபிட்டான்னு வச்சிடணும். இன்னொருத்தி பேரு அருண் அண்ணன் பேர் மாதிரி அருணிகா, அவந்திகா, அவந்திகான்னு வச்சிடணும். அப்போ 2 பேர், ஒன்று அபிதா, ஒன்று அவந்திகா. அதான் சரி. என்னடா திடீர்னு அருண் அண்ணன் மேல உனக்கு பாசம் பொங்குது? அருண் அண்ணன் பேட மாதிரி அருணிகா அவந்திகான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படித்தானே காக்கட? நீ காக்குறது எனக்கு புரியுது. இது பாசமும் இல்லை வேஷமும் இல்லை. எங்க கிளாஸ்ல ஒரு பிள்ளை அவந்திகான்னு இருக்கு. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதான் அவ பாடம் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாமடா இப்படி இருக்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பியோ? பாப்பாக்கு உங்க கிளாஸ் பிள்ளை மாதிரி பாட வைக்கணுமோ? அதெல்லாம் வைக்க முடியாது. ஏனே எப்போ பார்த்தாலும் சீடி வச்சா உருன்னு இருக்கிற? ஐயோ அண்ணே, எங்க கிளாஸ்ல மட்டும்தான் அவந்திகான்னு பேடல் உள்ள புள்ள இருக்குதா? சொல்லு. எல்லா இடத்துலயும் தான் அவந்திகான்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்காக வைக்க முடியாதுன்னு சொல்லுவியா? இங்க பாடு, அபிதா அவந்திகா 2 பேரும் ஒன்று போல வருதா? நல்லா இருக்கா? அதான் சொன்னேன். நல்லதான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா பாட வைக்கலாம்னு நினைச்சேன். எப்படி? டை டை டிங் டாங் சிங் அப்படிங்கிற மாதிரியா? அப்படியெல்லாம் சீனாக்காரங்க தான் பாட வைப்பாங்க, ஒரு 2 எழுத்துல இருக்க மாதிரி. நீ அப்படி பாட வைக்கணும், அதான் ஸ்டைலா இருக்குங்கடியா? யாமல தம்பி இப்படி சொல்ற? அது நல்லதா இருக்கும். ஆனா நம்மளுக்கு கூப்பிட தான் வராது. தெரியுதுல, பின்ன என்ன? நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு கடைசியில இதுதான் சடின்னு வைப்போம். இப்போ அபிதா நல்லா இருக்கு, அவந்திகா நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி பாட வச்சிடணும். சும்மா யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, எதுவுமே உனக்கு பிடிக்காது. ஆமால தம்பி, நீ சொல்றதும் சரிதான். நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வச்சிடணும். சரி, அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஒரு தடவை கேட்டுக்குவோம் சரியா? அவங்களுக்கு என்ன பாடு வைக்கணும்னு தோணுதுன்னு. குட்டி பாப்பாக்கு அவங்களுக்கும் பிடிக்கணும்ல பாடு வைக்கும்போது. அதெல்லாம் பிடிக்கும், கூப்பிடுறது தானே பாரு. அதுக்காக அப்படி வைக்கவா இப்படி வைக்கவா அப்படின்னு சொல்லி கடைசியில் குட்டி பாப்பா வளர்ந்த பிறகு அவளே சொல்லுவா, எனக்கு ஏன் இந்த பாடம் வச்சீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ என்ன பண்ண முடியும்? சில சமயம் நம்ம வச்ச பாரு இதான் நல்ல பாடு அப்படின்னு சொல்லுவா. அப்போ என்ன பண்ணுவேன்? அதனால என்ன தோணுதோ அதை வச்சிருவோம் சரியா? சரில தம்பி. என்னடா 2 பேரும் பலமான மீட்டிங்ல இருக்கீங்க போல. ஐயோ அப்பா, எல்லாம் குட்டி பாப்பாக்கு பாட வைக்கிறது பத்தி தான் டிஸ்கஷன். ஓ, குட்டி பாப்பாக்கு பேர் வைக்கிறத பத்தி டிஸ்கஷனா? சரி, அதுல நானும் கலந்துக்கிறேன். என்ன பேரு சூஸ் பண்ணிருக்கீங்க? அப்பா, இவன் தான் சூஸ் பண்ணிருக்கான். அவந்திகா அபிட்டான்னு வைக்கலாம்னு சொல்றான். நல்லா இருக்காப்பா. ஓ, தோர பேர் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாரா? நல்லா இருக்கு. உங்க அம்மாட்ட கேட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கே வச்சிட வேண்டியதுதான். தேங்க்ஸ்ப்பா, நல்லா இருக்கலாம். படம் என்ன தொட படி ஆளாயிட்டாடா அப்படின்னு சொல்லுற? தொட என்னைக்குமே படி ஆளுதானே. ஏய் சீக்கிரம் வடி, எம்பிட்டு நேராக்குற? என்ன அனிதாமா, நீ எங்க பாப்படும் கையுமா? என்ன சமாதானம் ஆயாச்சா அப்பா கூட? இல்ல அப்பாக்கு லெட்டர் எழுத போடியா? சொல்லு அனிதாமா, ஏன் உம்மன் இருக்க? ஏன் பாப்பாக்கு பேரு நீங்க மட்டும் தான் சூஸ் பண்ணுவீங்களா? நாங்க பண்ண மாட்டோமா? அதான் பேப்பரும் கையுமா வந்திருக்கேன். நானும் ஐஸும் சேர்ந்து சூஸ் பண்ண போறோம். அது சரி. ஆனா நான் சொன்ன பாடு தான் ஃபைனலா இருக்கணும். டேய், அப்பா சொன்னது தாண்டா வைக்கணும். ஏப்பா பொய்யோ சொல்லிட்டு திடீர? நீ எங்க பாடு சொன்ன? அம்மாவுக்கு முன்னாடி ஓவடா சீன் போடாத. அடப்பாவி. சொல்லு அனிதா, என்ன பேர் சூஸ் பண்ணிருக்க? அப்பா பாத்தியாப்பா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன்னைய வெடுப்பேத்துறாங்களாம். ஆமாடா, இப்போ பாரு.
டேய் அஸ்வினு, அப்பா சொன்ன பேரு உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? என்ன படுப்பா சொன்ன, நீயே சொல்லிடு. அதுவாடா, எங்க அம்மா பேரை மாரியம்மான்னு வைக்க சொல்லு ஒருத்திக்கு, இன்னொருத்திய அவங்க அம்மா பேரை சுப்பம்மான்னு வைக்க சொல்லு, சரியா இருக்கும். அட பாவி அப்பா, இப்படி பழி வாங்குட. அதெல்லாம் எப்ப முள்ள பாடு, சுப்பம்மா மாடியம்மான்னு வைக்க சொல்லிட்டு இருக்க. அதுதான்டா நல்ல தமிழ் பேரு. டேய் அஸ்வினே, எங்க பொண்ணுங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், யாரும் வாயை திறக்க வேண்டாம்னு சொல்லு. ஐயோ அம்மா, அஸ்வினி சொல்லிருக்கான், அபிதா அப்புறம் அவந்திகான்னு வைக்கிறதுக்கு. நல்லா தானே இருக்கு, இன்னும் என்ன ஆள் அழகு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா அனிதா, அதுவே வச்சிடலாம், நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் முடியாது, சுப்பம்மா மாரியம்மா தான் என் மவளுக்கு பேரு. பாத்தியாடி, அவர் வேணும்னே வம்பளக்கிறத. அவர் பிசாட்டி சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்றத யாரு கேட்க போறா? நீ பிசாட்டி முடிவு பண்ணு. இப்பா பேசாம இன்னொரு அபிதா அனிதானே பாட வச்சிருவோமா? அடப்பாவி, ஏன்டா என் மகளையும் பத்திரகாளியா மாத்த போறியா? அனிதாமா, இதுக்கு நீ உச்சி கொட்ட கூடாது, அப்படியே பத்திரகாளி மாதிரி மாடணும். வேணும்னா 2 வேப்பங்குலையை கொண்டு வரட்டா? டேய், அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படியாவது பேச்சை கொடுத்து இவ்வளவு கூட சேர்ந்துடலான்னு பிளானை போட்டிருக்காரு. அது நடக்குமா? நடக்காதுல்ல. இப்பதான் நல்லா பிரியாணி மணக்க மணக்க செஞ்சு வச்சிருக்கேன். நம்ம போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டில் கையை கழுவி வச்சுட்டு அப்புறமா பேசுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். அப்பா, நீ இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, உடனே போன் நம்பரை எடு, அப்படியே ஆர்டர் கொடு. தலப்பாக்கட்டில இருந்து உனக்கு சுட சுட பிரியாணி வரும். அடப்பாவி, ஏன்டா இப்படியெல்லாம் கொலவெறியில் இருக்க? என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி சமைக்கிற மாதிரி வருமா? அனிதாமா, பிட்டு போடுறது அப்பா. டேய், நீ எங்க கட்சியா, அம்மா கட்சியா? நான் நடுநிலையில இருக்கேன்டா. அனிதா, இதெல்லாம் காதுல வாங்காத, இதுக்கெல்லாம் மயங்கிடக்கூடாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாருக்கும் வேணும்னா ஒரு பேச்சு, வேண்டானா ஒரு பேச்சு. நம்மளை பார்த்தா கிள்ளுக்கிறியா தெரியுது. நம்ம பிடிவாதத்தை விட்டே கொடுக்க கூடாது. அடிப்பாவி, நீயுமா? ஏண்டி இப்படி சோதிக்கிறியே? அப்பா, இன்னைக்கு பூரா பனிஷ்மெண்ட் தான் உனக்கு. வா, நம்ம 2 படம் போய் மறுபடியும் ஐஸ்கிரீம்ல இருந்து ஆரம்பிப்போம். போதும்டா சாமி, நேத்து என் பாக்கெட்டை காலி பண்ணது பத்தலையா? மறுபடியும் முதல்ல இருந்தா? சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எங்களையும் யோசிக்க விடுங்க. அனிதாமா, நீ எத்தனை முறை தான் யோசிப்ப? சீக்கிரமா யோசிச்சு நல்ல பேடா வை. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இரு, அம்மா யோசிச்சு எழுதட்டும், அப்புறமா சீட்டு குலுக்கி போடுவோம். என்ன பேர் வருதோ அந்த பேரை பாப்பாக்கு வைப்போம். மாரியம்மா, சுப்பம்மா. யோ அப்பா, சும்மா இருக்க மாட்டீங்க, ஏன்பா இப்படி பண்ற? என் பாப்பாக்கு நான் அவந்திகா அபிதான்னு பாட வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே கோவம் வந்துடும் பாத்துக்கோ. என்ன தம்பி, ஒண்ணு பண்ணலாமா? ஆளுக்கு ஒரு பாட வச்சுவோம், அப்படியே எல்லாத்தையும் எழுதி போட்டு எடுப்போம். எடு வருதோ அதான் பாப்பாக்கு பாடு, சரியா? சரிண்ணே. என்னப்பா, கேக்கும் கையுமா வந்திருக்க? அதுவாடா, இன்னைக்கு என் செல்லம் விஜயாக்கு பிறந்த நாள், அதான் கேக்கும் கையுமா வந்திருக்கேன். எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோமா? ஓ, விஜயம்மா பிறந்த நாள் அன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விஜயம்மா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க கேக் வெட்டிட்டீங்களா? நாங்க உங்க பேரை சொல்லி கேக் திங்க போறோம். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அக்கா. பிறந்த நாளை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். உனக்காக அதான் நிறைய ஹார்ட் அனுப்பியிருக்கேன், எல்லாத்தையும் பிடிச்சிக்க. ஐ லவ் யூ. என்னப்பா புதுசா உம்மாலாம் கொடுக்கற? விஜயம்மாக்கு பிறந்த நாள் கிஃப்டா? என்னடா பழி வாங்குற மாதிரி சத்தமா சவுண்டா சொல்லிட்டு இருக்க? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஐ லவ் யூ விஜயா. போடா, போய் கரண்டியை நல்ல காய போட்டு எடுத்துட்டு வாங்க, இழுப்போம். போட்டு விடுமா, இன்னைக்கு விஜயம்மாக்கு பிறந்த நாள். அப்பா ஏற்கனவே ட்ரெஸ் போட்டுட்டு ஹாப்பியா வந்து உட்காரும் போதே தெரியும் ஹீரோ மாதிரி உட்காந்துருக்கு. அப்பா எதுக்குன்னு நினைச்சேன், இப்ப தானே தெரியுது விஜயம்மாவோட பார்ட்டி போல. என்ஜாய் பா. அடப்பாவி, போதும்டா.